இப்ப ஒருத்தரும் ஒரு அனுபவத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ஒண்ணு, ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் ஒண்ணு. ரட்சிக்கப்படும் போது நம்ம இருந்த அனுபவம் ஒண்ணு, ஆனா இப்ப நம்ம இருக்கிற அனுபவம் ஒண்ணு. இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழும்பும் போதுதான் நமக்கு ஒளி வீச முடியும். அநேக காரியங்கள்ல நம்ம உட்கார்ந்துட்டோம், அநேக காரியங்கள்ல இருந்த அனுபவத்திலிருந்து நம்ம உட்கார்ந்துட்டோம். நம்ம இருந்த ஒரு நிலைமை இருக்கிறது, நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனா அந்த இடத்திலிருந்து எல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து நம்ம எழும்பும் போதுதான் நம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம நினைப்போம், எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, எனக்கு நன்மை வரலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் துன்பம் தீரலையே, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் மாறலையே, என்னுடைய வாழ்க்கையில வேதனை மாறலையே. ஆனா வசனம் சொல்லுகிறது, எழும்பினால் ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. எழும்பணும், எழும்பணும், எழும்பினாதான் ஒளி வரும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. நிறைய காரியங்கள்ல நம்ம எழும்ப வேண்டியது இருக்கிறது. இந்த நாட்கள்ல நம்ம எழும்பி நின்றோம் ஒரு காலத்துல. அந்த காலத்துல நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா முடிஞ்சு, எந்த காரியத்தை தொட்டாலும் நன்மையா இருந்தது, எந்த காரியத்துல பார்த்தாலும் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் வெற்றி இல்லாத அனுபவம், எது எடுத்தாலும் நம்மளால அதை வெற்றியா செய்ய முடியாத ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல வந்திருக்கிறோம். அநேக பாவ கிரியைகளுக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நமக்கு இருந்தது ஒரு காரியங்கள், ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்தது, ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, ஆண்டவரை ஆராதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பாவத்துக்குள்ள விழுந்து போகிறோம். விழுந்தும் எழும்பியும் விழுந்தும் எழும்பியும் இருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அநேக நன்மைகளை கண்டுகொள்ள முடியல. ஆனா நம்ம குறை கூறுகிறது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நன்மை வரலையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆசீர்வாதம் வரலையே, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் தீரலையே. அப்படிதான் நம்ம ஆண்டவரை குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம இப்ப எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வைத்த இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்ல நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை ஒரு விஷயம் நம்ம நினைவு கூறும்போது நம்மளால எழும்ப முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு அனுபவத்துல இருந்தோம், அந்த அனுபவத்துல இப்ப விழுந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்த இடத்திலிருந்து எழும்பும் போது ஒளி தானாக வீசும்.